குடும்பத்தினரே, நான் ஏற்கனவே மேசையை அமைத்து காலை உணவை தயாரித்து விட்டேன். இல்ல, குவெண்டின் சமையலறை விளையாட்டுகளுக்கான இடமல்ல. அம்மா, குவெண்டின் என் பொம்மையை திருடி விட்டான். நிறுத்துங்கள் நண்பர்களே, நான் யாரிடம் இதை சொல்லுகிறேன்? இளைஞர்கள், காலை செய்திகள் எனக்கு மிகவும் பிடித்தது. சாம், உன் காஃபி சிந்துகிறது. நான் அதை சுத்தம் செய்கிறேன். அவன் எனக்கு கவனமே கொடுக்கவில்லை. நான் எல்லோருக்கும் ஒரு சமையல்காரர் மற்றும் சுத்தம் செய்யும் வேலைக்காரி மட்டுமே. நிறுத்து. எனக்கு ஒரு முழு தட்டு பான் கேக் உள்ளது. நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, அருமை. எனக்கு இப்போ மிகவும் பசிக்குது. நன்றி அம்மா, ரொம்ப சுவையாக இருக்கு. இதை அப்பாவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிடி. இது என்ன, ஒரு பான் கேக்? இப்போ என் டி-ஷர்ட் அழுகாகிடுச்சு. என்ன நடக்குது? இல்ல, இது ஒரு எண்ணெய் கரையா இருக்க போகுது. உணவை எறிவதை நிறுத்துங்கள். உங்களுக்காக நான் சிறந்ததை செய்கிறேன். இல்லை, போதும், நிறுத்துங்கள். நான் அதை சகிக்க முடியவில்லை. வீட்டில் முழுமையான குழப்பம் தொடங்கியது. அனைவரும் எழுந்திருங்கள். ஓ, என் பொறுமை முடிந்துவிட்டது. நீங்கள் இப்போது என் சவாலுக்கு வருகிறீர்கள். எனது இடத்தில் என்னை விடுங்கள். நான் முடித்து விட்டேன். A girl in Ukraine winter is gonna be from. நீ அதை என் சாப்பிடமாங்கறை. முட்டைகள், இது எளிது இல்லையா? சமையல், குடும்பம், தைரியமாக இருங்கள். வாருங்கள், நான் செய்திடுறேன். அம்மா, கவலைப்படாதீர்கள். இது உண்மையில் எளிது. சமையல் புத்தகத்தை பார்ப்போம். சரி, அவளின் பிடித்த முட்டைகளுக்கான சரியான சமையல் என்ன? சரி, நான் முடிவு செய்தேன். இது அழகாக இருக்கும். என்ன பார்க்கிறாய்? ஒற்றை பார்வை கூட விடாதே. அடடா, அது வலித்தது. சரி, எங்கு தொடங்குவது? ஒரு முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். இப்போது மஞ்சளை கரு எடுத்து மற்றொரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அப்படியே 3 அல்லது 4 முறை. சரி, நான் எல்லாவற்றையும் திட்டமிட்டு விட்டேன். முட்டையை உடைக்கவும். இது எவ்வளவு எளிதா? சரி, நான் அதை எளிதா பண்ண முடியும். அப்பா, தலைக்கு இல்ல, நான் முட்டையில மூழ்கி இருக்கிறேன். அப்பா, என்னை நகைக்காதீர்கள். நீங்கள் எங்க அப்பா? வாங்க, இது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது. நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள், இவர்கள் உங்கள் குழந்தைகள். ஓ சரி, குவெண்டின், இங்கே வா. நான் அதை தொடத்து விடுகிறேன். சுத்தமாக பாரு. ஓ, என் இனிய சிறிய குவெண்டின், வா, இப்போ சமைக்கலாம். செல்லம். மிகவும் சரி அம்மா, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாங்கள் பீட்டா ரொட்டியை எடுத்து 2 துளைகளை வெட்டுகிறோம். சூப்பர். இப்பொழுது அதை பானில் வைத்து முட்டையை உடைக்கிறோம். தலைக்கு மேலாக அல்ல, பானின் மேலாக. அவற்றை துளைகளில் வைக்கவும். இப்போது நாங்கள் காய்ச்சிய நீரை நூடுல்ஸில் ஊற்றி அதை இந்த பீட்டாவில் சேர்க்கப் போகிறோம். அப்படியே நாங்கள் சில சாசேஜ்களையும் சேர்க்கிறோம் மற்றும் கேட்சப்பும், மேலும் சில ஒலிவ்களும். அப்பா, அத பாருங்கள். அது கொடூரம். செல்லம், சரி, என் விசிறி உடைந்து விட்டது. நான் அதை கெடுத்துட்டேன். சரி, எனக்கு பெரியதொரு பொருள் தேவை. அது மிகவும் நல்லது. இந்த ஆயுதத்தை எப்படி கையாள்வது என எனக்கு தெரியும். இப்போது எல்லாவற்றையும் பானில் ஊற்றுங்கள். மற்றொன்று, நாங்கள் செய்திகளை தொடர்ந்து படிக்கலாம். நான் வெள்ளைகளை இந்த குழாயில் வைத்தேன். இவ்வாறு நான் எளிதாக வரைய முடியும். மஞ்சள்களை இங்கே வையுங்கள். மீசைகளுக்கு சாஸ் சேர்க்கவும். அழகாக இருக்கிறது, ஆனால் நான் நினைத்த அளவுக்கு அழகாக இல்லை. ஓ வா, இது ஒரு பேரழிவு. இது பூனை போல கூட தெரியவில்லை. குவெண்டின், உன் சகோதரியை நகையாடாதே. ஓ, இப்போது அவள் அழுகிறாள். நீ என்ன செய்தாய்? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நாம் இந்த நடவடிக்கையை எடுக்கிறோம். ஆம்பர், இத பாரு, உனக்காக நான் ஒரு அச்சு கொண்டு வந்துள்ளேன். இப்போது நீ எளிதாக சமைக்கலாம். நன்றி அப்பா. அப்படியே நான் எல்லாவற்றையும் அச்சுகளில் வைத்து என் திட்டப்படி சேர்த்து விட்டேன். பாருங்கள், அது மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது பேக்கன் மற்றும் கேட்சப் பயன்படுத்தி அனைத்து விவரங்களையும் சேர்க்கிறோம். அற்புதம். உதவிக்கு நன்றி அப்பா. என்ன செய்றீர்கள் நண்பர்களே? சரி, குவெண்டின், கவனமாக இரு. அப்படியே இப்போது அதை இந்த பொரிப்பான் வைக்கவும். பாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும். சரி, நாங்க செஞ்சுட்டோம்.
இப்போது சாசேஜ்கள் தயார். அவற்றை முட்டைகளின் மேல் நேராக வையுங்கள். அதற்கு மேலே கேட்சப் போற்றுங்கள். நான் முடித்து விட்டேன். பிரிட்னி, ஓ நீ மிகவும் நல்லா செஞ்ச. குவென்டினின் உணவுடன் தொடங்குகிறேன். அருமையா மணக்கிறது, சுவைக்கிறேன். ஓ உண்மையில் ரொம்ப நல்ல சுவை. சரி, இப்போது இந்த அழகான பூனைக்குட்டியோட தொடங்குவோம். ஓ என்ன அழகு! இதே சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். ஆம், இது உண்மையில் நல்லது ஹனி. இப்போது என் கணவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். ஓ இதன் மேல் பல சாசேஜ்கள். நான் சுவைக்கிறேன். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நன்றாக செய்தீர்கள். நல்ல வேலை. உண்மையா? என் கண்களை நம்ப முடியவில்லை. நன்றி அம்மா. சரி, இந்த முறை உங்களுக்கு ஒரு சிரமமான பணி இருக்கிறது. ஒரு பர்கர். ஓ நான் அதை எப்படி செய்வது அப்படின்னு தெரியும். அம்மா, அப்பா, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? அவர் எப்படி சமைப்பாரு? என்ன ஒரு பர்கரா? பிரச்சனை இல்ல, அது எளிது. ஹே, அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, அவரை எழுப்பாதீங்க. இந்த முறை அவர் ஜெயிக்க மாட்டாரு. சரி, என் பையில என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ எவ்வளவு சுவையான உணவுகள்! எனக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும் மற்றும் எனக்கு அவற்றையெல்லாம் தேவை. இப்போது நாங்கள் ஒரு டைரக்டரை பயன்படுத்த போகிறோம். மிகவும் சாக்லேட். அப்படி என்றால் எனக்கு ஒரு பார் தேவைப்படும். சரி, அதை கத்தியால் திறந்து நிறம் வாரியாக ஸ்கிட்டில்ஸ் வைக்கிறேன். இப்போது நாம் அவற்றை நசுக்க போகிறோம். அருமை. இதை பனில் வைக்கிறேன். பின்னர் நமக்கு தேவைப்படும் சாக்லேட்டுடன் அதே போல் செய்ய வேண்டும். பாருங்கள், மற்ற இனிப்புகளும் விளையாடுவதும் சமையல் செய்வதும் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் சில ஜெல்லி, மேலும் சாக்லேட், சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் சாக்லேட் சிரப் சேர்க்க போகிறோம். மேல் பனையும் கிரீமையும் சேர்க்கவும். சில ஸ்பிரிங்கிள்ஸ் கண்டிப்பாக. பூம், எல்லாம் தயார். அப்பா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா? ஆம், அவரை உண்மையில் எழுப்ப முடியாது. காத்தீரி, எனக்கு ஒரு கிண்டல் செய்ய ஒரு யோசனை வந்து விட்டது. இங்கே கொஞ்சம் விப்ட் கிரீம் ஊற்றுகிறேன். இப்போ கொஞ்சம் குளிர்ச்சி அடிக்கவும். அப்பா, நான் அவரை எழுப்பினேன். அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. மன்னிக்கவும். ஹனி, நீ ஒரு பர்கர் செய்ய வேண்டும். ஓ இல்லை, நான் பின்னால் இருக்கிறேன். நான் எங்கு தொடங்க வேண்டும்? சரி, எனக்கு அது தேவைப்படும். நான் கொஞ்சம் போகிறேன். சரி, நான் ஒரு சரியான கட்லெட் செய்தேன். அதை பானில் வைக்க வேண்டும். அப்படியே நாங்கள் அதை சமைக்கிறோம். அது தயாராகிவிட்டது. இப்போது இந்த தக்காளிகளை வட்டமாக நறுக்கட்டும். ஓ ஆம், நமக்கு சில சீஸ் தேவைப்படும். ஊறுகாய், வெள்ளரிக்காய். இப்போது நாம்பர் சேர்க்கிறோம். கொஞ்சம் மஸ்டர்ட், லெட்டூஸ், ஒரு கட்லெட், சீஸ், தக்காளி மற்றும் கொஞ்சம் பிக்கிள்ஸ். கேட்சப் மறக்காதீர்கள். மேலே இன்னொரு ஃபேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது! ஏன் இந்த வாசனை என்ன? ஏதாவது எரிகிறதா? சரி, நாங்கள் பர்கருக்கான கட்லெட்களை வறுக்கிறோம். பார்பிக்யூ தான் சிறந்தது. இப்போது இந்த முழு துண்டு ரொட்டியை பயன்படுத்தி பர்கரை சேர்க்க போகிறோம். மேலே ஓசோ சாஸ் சேர்க்கவும். மற்றும் சீஸ். இப்போது இதையெல்லாம் ஒருக்க ஒரு பர்னர் தேவைப்படும். நான் தயாரா இருக்கிறேன். ஹனி, இதை முயற்சி செய். நீங்களும் மீண்டும் நன்றாக செய்தீர்கள். ஓ இது என்ன விசித்திரமான பர்கர்! உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓ மிகவும் இனிப்புகள். ஆனால் இது மோசமாக இல்லை. ஒரு மிகவும் ஆச்சரியமான தேர்வு. குவென்டின், என் கணவரின் பர்கர் பற்றி என்ன? ரொம்பவும்
சீஸ் மற்றும் பல்வேறு பொருட்கள் உள்ளன. நான் முயற்சிக்கிறேன். எந்த பக்கத்துல இருந்து கடிக்கணும்னு கூட தெரியல. சரி, மோசமாக இல்ல. ஹானி, இப்போது இந்த அழகான டெடி பியர் பர்கரை பார்ப்போம். இப்போது சுவையை முயற்சிப்போம். ஓ ஆம், இது ரொம்ப சுவையா இருக்குது. ஆம்பர், இந்த முறை நீங்க தான் வெற்றியாளர். கூரே, நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். காலை உணவு தயார். சாப்பிடலாம். இறுதியாக மேசையில் உட்கார்ந்ததற்கு நன்றி நண்பர்களே. ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம்பர், உனக்கு என்ன தோணுகிறது? எனக்கு ஸ்ட்ராபெரிகள் மிகவும் பிடிக்கும். அவை அற்புதமாக இருக்கின்றன. நன்றி அம்மா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், என் குடும்பமே. சரி, விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள்.